மைக்கு என்கிட்ட தான் இருக்கு. மைக்கு என்கிட்ட தான் இருக்கு. கீழே பார்த்து போவாடே பெரிய பட்டி நம்மள எமி ஜாக்சன் வந்து எடுத்துட்டு போவாங்கல்ல கொடை, அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க பாருங்க கைஸ். இந்த மாதிரி சம்மர் சீசன்ல கொடை எடுத்துருவாங்க. மோஸ்டா கொடை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அவ்வளோதான் வேர்த்து லாஸ்ட் ஆயிடுங்க. ஆனால் பக்காவான பிளேஸ் இது என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஒன்றும் பக்காவாக இருக்கும். வாங்க போகலாம். அதுவும் லவ்வர்ஸோட வந்தீங்கன்னா நிறைய கொகாலாம் இருக்கு, என்ஜாய் பண்ணுவீங்க. லிங்கேஷ் டாடி மாமி வளர்த்து வச்சிருக்க. என்னடா பள்ளத்தாக்கு இருக்குடா பக்கத்துல, பார்த்து போங்க. அவ்வளோ சீன்ல இல்லை, வாங்க தருணு. இதுதான் காய்ஸ் பள்ளத்தாக்கு, பார்த்துக்கோங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். அவன் சுபாசனத்தை விட்டு வெளில காப்பாத்திட மாட்டான், உள்ள தள்ளி விடுவான் திருப்பியும். மச்சான் யோசிச்சு பாரு, தருண் இந்த மாதிரி உள்ள போயிட்டா நம்ம என்னடா பண்ணுவோம்? நான் போடான்னு வீட்டுக்கு போயிட்டு. இது ட்ரை சம்திங்கோட தூணே இவர் தான். இப்போ இவர் வந்து இப்போ கொகோக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. இந்த கொகோக்குள்ள போன எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம கேட்போம். எப்படி சார் இருந்தது உங்களுக்கு கொகோக்குள்ள போயிட்டு வந்தது? அப்படியே உள்ள போலன்னு அப்படியே ராஜாக்களோட சத்தம் போர் முழுங்குது. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. நான் தான்டா இப்ப ஊரோட டாப்பு. எல்லாருமே தருண் கீழே தான். இப்ப கூட வரு நீங்க ரெண்டு பேரும் என்ன ஹோமோசெக்சுவல் சார்? இதுல பல கற்கள் வந்து செதுக்காம நிறைய இருந்தது. அதுல ஒண்ணுதான் இது. ஒரே கல்லுல பக்காவா எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நம்ம தருண் கிட்ட என்னன்னு விசாரிப்போம். அதுல போய் உட்காந்து வேணா பாக்கலாம், வாங்க. சொல்லிட்டாங்க கைஸ், வாங்க கைஸ். அப்படியே வாங்க கைஸ். தருண் கிட்ட இருந்து ஒட்டிச்சு கைஸ், சாரி கைஸ். ராஜா பகூத் மாதிரி இப்போ உட்காந்துருக்காரு. என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணில் வந்து ஒரு வீரமாக ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அப்படிதான் நாங்கள் வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தோம். கைஸ் இது வந்து மகாபாரதம் பார்த்துருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திரௌபதி அவங்க யாருன்னு. திரௌபதி அவங்க குளியல் அறையாம். இதுக்கு வந்து ஏன் இந்த திரௌபதி அவங்க குளியல் அறைன்ட்டு இன்ன வரைக்கும் அவங்களாலே அறியப்படவில்லை. இதை வந்து அவங்க இந்த இடத்துல இருந்தனால திரௌபதி குளியல் அறைன்ட்டு இப்போ வரைக்கும் பேசுறாங்க. இது ஏன் இந்த பேர் வந்ததுன்னு தெரியல. இங்க பாருங்க, இங்க நிறைய தவளைகள்லாம் குளிச்சுட்டு இருக்கு. இந்த குளியல் அறையை கொஞ்சம் காட்டுங்க ஆடியன்ஸ்க்கு. இதுதான் காய்ஸ் திரௌபதி குளியல் அறை. எல்லாரும் எட்டி போவாங்க. தப்பா இருக்குண்ணா. கீழே பத்தி எவ்வளவு லவர்ஸ்னு அதை பார்த்து இவனோ வயிறுதான், கேமரா பின்னாடி இருக்கிறது வயிறுதான். அவன் தான்டா வைத்தியர். அந்த வைத்தியத்துல தான் ஒரு மாதிரி வேறு வந்துக்கினே இருக்கு. செம்ம ஈட்டா இருக்கு அந்த வைத்தியத்துல. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. மச்சான் இது பாத்தியா, கரெக்டா இந்த யானை ஷேப் மாதிரி பண்ணிருக்காங்க. அப்படியே யானை மாதிரி வந்து இந்த மரம் தான் வந்து இது வாலு. அங்க குவாக் சவுண்ட் போட்டு அப்படியே வா. இங்க பாரு, இந்த சைடு பாரு மச்சான். அப்படியே பீச், இந்த சைடு அப்படியே அது. ஏய் பைக்கு என்னடா பண்ற? எப்படி எடுக்கறானடா அவன். இங்க பாருங்க, சொர்க்கமே அங்கதான் இருக்கு. இப்ப சப்போஸ் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா தண்ணி அடிக்கிறது, இன்னும் தம் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு மகாபலிபுரம் வந்து பாருங்க. பக்கா அப்சல்யூட் சீமாவா இருக்கும். அவங்ககிட்டே கேளுங்க, அவனே ஒரு லவ் ஃபெயிலியர் தான். லவ் ஃபெயிலியர் இல்லடா, உன் காதலே போயிடுச்சு அப்புறம் என்ன கடை? காதலா? அதெல்லாம் வரும் போண்டா. லவ் ஃபெயிலியருங்க. சொல்லுங்க, மொரட்டு சிங்கிளா இருக்கனால என்ன கிடைச்சிட்டு? அது ஒரு பிரோஜனமும் இல்லை, அவ்வளவுதான். ஒன்னும் சொல்ல விரும்பல. நன்றி, வணக்கம்.
நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஈஸ்வரன் கோயில். அந்த கோயில் வந்து இந்த மலைக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து பல்லவன் அரசன் ராஜசிம்மன்றவர் கிமு 700லேருந்து 728 இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து வெளிப்புறம் வந்து வெள்ளை கரு செங்கலால் அமைக்கப்பட்டது. வாங்க நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் காட்டுறோம் கோயில். தனலட்சுமியும் தனலட்சுமியும் விஜய் பேரு அருண்ராஜன். விஜய் பேர் தரும் கிடையாது, வேலு. வேலு ஹைட்ல வந்து உட்காராங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி உட்காந்துட்டு இல்லை உட்கார போகிறோம். அங்கே சுற்றி காட்டு அப்படியே. ஏ தனலட்சுமி வாடி கொஞ்ச நேரம். வாட கண்ணே வாட ரசத்தே அது மாதிரிலாம் ஏறிட்டாங்களா தருணு? அங்கே பேர் அது மாதிரிலாம் ஏறுறாங்க. கைஸ் அங்கே பாருங்க கைஸ். கைஸ் ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இப்படி போங்க. இந்த மாதிரிலாம் வேணாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆபத்து அதிகம். A few moments later. இங்கேருந்து கொடிவாக்கம் எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 39 கிலோமீட்டரா மட்டி நடந்து போகலாமா? ரெடி போலாம். அடுத்த விழாக்கு நாங்கள் இங்கேருந்து மாவடி வரைக்கும் நடந்து போகிறோம். அந்த விழாக்கு கூடிய சீக்கிரம் வருவோம். அதெல்லாம் இல்லை, போய் சொல்கிறானுங்க, நடக்கலாம் இல்லை. ஹலோ கைஸ், இதான் அவ்வளோதான் முடிய போகுது இந்த விளாகு. அதான் இப்போ 5 மணி நேரம், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகிடுச்சு. 5 மணி நேரம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஆல் ஏரியாவும் பார்த்துட்டு ரொம்ப டயர்டில் இருக்கும். இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ அதே மாதிரி யாருமே வந்து குடிக்காதீங்க. ஏன்னா குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இங்கே நாங்கள் ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். அவங்க சொன்னதுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் யாரும் குடிக்காதீங்க. அதே மாதிரி இங்கே குப்பைனா போடாதீங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க இடத்த. இவன் இப்போ தான் குப்பையை போட்டான் கீழே. என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல யாருமே. அம்மா